திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விதிமுறைகளை மீறி நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் மூலம் மண் அள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய நிலத்திற்கான சிட்டா அடங்கல் ஆதாரங்களுடன் விண்ணப்பித்து டிராக்டர் மூலம் மண் அள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் இதனை மண் கடத்தும் கும்பல் தவறாக பயன்படுத்தி ஐயம்புள்ளி அருகே கோதையம்மன் குளத்தில் மண் அள்ளுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் ஆதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே 2 காட்டெருமைகள் மோதிக்கொண்டதில் பலத்த காயமடைந்த ஆண் காட்டெருமை உயிரிழந்தது. முத்தொரை பாலடா தோடர் காலனியில் 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதில் ஒன்றின் கொம்பு மற்றொன்றின் உடலில் பலமாக குத்தியதில் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் சுமார் 4 மணி நேரம் சிகிச்சை அளித்தும் காயமடைந்த காட்டெருமை உயிரிழந்தது. உயிரிழந்த காட்டெருமைக்கு சுமார் 14 வயது இருக்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி பூ மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நகர பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் பூக்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேருந்துகள் நிற்கும் இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் பேருந்துகளை இயக்குவதிலும் பொதுமக்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டது. பண்டிகை நாட்களில் நெரிசலை தவிர்க்க போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே குப்பைகள் மலை போல தேங்கி இருப்பதால் அதனை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தாராப்படவேடு ஏரிக்கு அருகில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை ஒட்டிய பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பை தர பிரிக்கிற மையம் வச்சிருக்காங்க. இதால அருகில் இருக்க பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது. காணாறு ஓரம் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபடுது. மாநகராட்சி சார்பில் வச்சிருந்தாலும் இதுக்கு மாற்று இடம் கொடுத்து இந்த இடத்த கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூடக்கோரி 2வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நடுவனந்தல் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராண்டிபுரம் மக்கள் புதன்கிழமையன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக 50க்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலை செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. மானாமதுரை நகரம் மண்பாண்ட தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. சீசனுக்கு ஏற்ப மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதால் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் களிமண்ணால் விதவிதமான சிலைகள் செய்யப்பட்டு வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். விநாயகர் கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சூர் வாங்கணும், சர்ப்பம் வாங்கணும், வலம்புரி விநாயகர், குதிரை வாங்கணும், தாமரை விநாயகர், இப்படி இந்த மாதிரி நாங்கள் மயில் வாங்கணும். இந்த மாதிரிலாம் கேட்டு வர்றாங்க வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு தான் தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்தவரின் உடலை அடக்கம் செய்ய இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசித்து வந்த முத்து என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது உடல் பெரும்பாக்கம் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இறந்த முத்துவின் உடன் பிறந்தவர்கள் அவரது உடலை சொந்த ஊரில் அடக்கம் செய்ய எடுத்துச் செல்ல முயன்றனர். இதற்கு முத்துவின் மனைவி எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காவலர்கள் சமாதானம் செய்ததை தொடர்ந்து முத்துவின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது. திருப்பூர் அருகே குப்பைக்கு வைக்கப்பட்ட தீயால் ஏற்பட்ட புகை மூட்டத்தில் டிப்பர் லாரி டிராக்டர் மோதி விபத்து ஏற்பட்டது. இடுவாய் அண்ணாமலை கார்டன் பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்ட குப்பைக்கு தீ வைக்கப்பட்டதால் சாலையில் புகை மூட்டம் சூழ்ந்தது. இதனால் எதிரே வந்த வாகனங்கள் தெரியாத நிலையில் டிப்பர் லாரியும் டிராக்டரும் மோதி விபத்துக்குள்ளாகின. அருகில் இருந்தவர்கள் போக்குவரத்தை சீரமைத்து இரு வாகனங்களையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். குப்பைக்கு தீ வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையை அடுத்த திருக்கட்டளை அருகே கண்மாய் பகுதியில் தனிநபருக்கு வழங்கியுள்ள பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக புலிக்குண்டு கண்மாய் இருந்து வரக்கூடிய நிலையில் கண்மாய் பகுதியில் உள்ள இடத்துக்கு தனிநபருக்கு பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையோரம் பழுதாகி நின்ற பிக்கப் வாகனத்தை யானை கூட்டம் கவிழ்க்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் அருகே காரப்பள்ளம் சோதனைச்சாவடி பகுதியில் சாலையோரம் பழுதாகி நின்ற பிக்கப் வாகனத்தை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றிய யானை கூட்டம் கவிழ்க்க முயன்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றன. பகல் நேரங்களிலும் யானைகள் சாலையில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வெள்ளாங்கண்ணியில் பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து வரும் 24, 31 மற்றும் செப்டம்பர் 7 ஆகிய திங்கட்கிழமைகளில் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:45 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும். மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வருகின்ற 26, செப்டம்பர் 2 மற்றும் 9 ஆகிய புதன்கிழமைகளில் நள்ளிரவு 12:45 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட காரை மடக்க முயன்ற எஸ்ஐ மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சித்தூரிலிருந்து விழுப்புரத்திற்கு குட்கா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது எஸ்ஐ லதா மீது காரை ஏற்ற முயன்று தப்பியோடியவர்களை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். காரில் 25 மூட்டைகளில் ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சித்தூரைச் சேர்ந்த கணேச பெருமாள், சிவபிரசாந்த் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரில் இருந்து வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திற்கான 10 நாட்கள் நடைப்பயணம் தொடங்கியுள்ளது. அம்மனூர் வழித்துணை மாதா ஆலயத்திலிருந்து ஏராளமானோர் மாலை அணிந்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். இந்நிலையில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட மக்கள் 27வது ஆண்டாக தற்போது நடைப்பயணம் தொடங்கியுள்ளனர். இவர்கள் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் கொடியேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அருகே கரும்பு லாரியை வழிமறித்த யானை தார்பாய்களை கிழித்து கரும்புகளை ருசி பார்த்தது. தாளவாடி பிரிவு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை அவ்வழியாக வந்த கரும்பு லாரியை வழிமறித்து தார்பாய்களை கிழித்து கரும்புகளை சுவைத்தது. இதனால் சில நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கோவையில் விபத்து இழப்பீடு வழங்கப்படாததால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 5 பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி பட்டுசாமி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 40 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி கோவை போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான 5 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன.